கடந்த காலங்களில் தன்னை வெற்றியின் நாயகனாக காட்டிக் கொண்டு வந்த பிரசாந்த் கிஷோருக்கு இப்போது தன் மீதே சந்தேகம் வந்திருக்கிறது. அவருடைய திறமை மீதும் அவரது வெற்றியின் மீதும் அவருக்கு இருந்த நம்பிக்கை கரைந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் வெளியான அவரது 3 உரையாடல்கள் இதையே உணர்த்துகின்றன. மேற்கு வங்கம் பற்றி நிறைய பேசும் பிரசாந்த் கிஷோர் தமிழகம் பற்றி பேசுவதில்லையே, ஏன்? பிரசாந்த் கிஷோர் தன் தொழிலை விடப்போகிறாரா? என்ன செய்ய காத்திருக்கிறது மே 2ஆம் தேதி? இவை அனைத்தும் குறித்து 360 டிகிரி அலசலை மேற்கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ். இங்கே இவ்வளவு பெரிய இமாலய வெற்றி திமுகவுக்காக காத்திருக்கிறது என்று சொன்னால், பிரசாந்த் கிஷோர் தன்னுடைய வாயை திறந்து மாபெரும் வெற்றியை திமுக அடையும் என்று ஏன் சொல்ல? திரும்ப 3 முறை சவடாலாக பேசிய பிரசாந்த் கிஷோர் இப்போது அவர் சொல்லுகிறார், இஃப் ஐ வின் பெங்கால் என்று சொல்லுகிறார். நான் மேற்கு வங்கத்தில் வென்றால் நான் கண்டிப்பா பண்ணேன். அப்படின்னா வெல்லாமல் போனா அதுல மோடிக்கு லேசா கொஞ்சம் இடிச்சுது. இல்ல ஏதோ தப்பு நடந்திருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு உடனே அமித்ஷா விட்டு செக் பண்ண சொன்னார். அமித்ஷா தான் செக் பண்ணிட்டு கடைசியில சொன்னாரு, 99 மார்க் வாங்கக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்த ஒருத்தனை 100 மார்க் வாங்கக்கூடியவனாக மாற்றுகிற வேலையை நான் செய்வேன் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லுகிறார். அவ்வளவுதான். சோ அந்த 99 மார்க் வாங்கணும் பாருங்க, அது அந்த பார்ட்டி தான் பார்த்துக்கணும். இது அநேகமா இந்த மாதிரி அவர் பேசி இருக்கிறது நிச்சயமா டிஎம்கே உடைய வயிற்றில் புலியை கரைத்தோம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். கோலஹலாஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அரசியல்வாதியை பற்றி அல்ல, ஒரு அரசியல் கட்சியை பற்றியும் அல்ல, அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் இருந்து இயக்கக்கூடிய திறன் பெற்ற ஓர் அரசியல் மூளையை பற்றி, அல்லது ஒரு அரசியல் மூளை என்று கருதப்படுகிற ஒரு முக்கியமான பிரமுகரை பற்றி நாம் அலச போகிறோம். அவர் வேற யாரும் அல்ல, பிரசாந்த் கிஷோர். அண்மையில பிரசாந்த் கிஷோர் 3 தளங்களில் உரையாடல் நிகழ்த்தி இருக்கிறார். அந்த உரையாடல்கள் சார்ந்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்புட்ஸ், அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோருடைய பாஸ்ட், கடந்த காலத்துல என்ன நடந்தது, இனி பிரசாந்த் கிஷோர் எந்த இடத்தை நோக்கி நகர்வார், இனி அவருடைய தொழில் சார்ந்த எதிர்காலம், இல்லாட்டி அவர் என்ன பிளான் எல்லாம் மனசுல வச்சிருக்கார், இது சார்ந்துதான் நாம பேச போகிறோம். இதுக்கு ரொம்ப அடிப்படை ஆதாரங்களா நாம் எடுத்துக்கொள்ள போவது என்னன்னா 3 விஷயம். ஒன்னு, அண்மையில் கசிந்த அவர் பேசிய அந்த ஆடியோ கிளிப், இது ஒண்ணு. இரண்டாவது, ராஜ்தீப் சர்தேசாயுடன், அவர் இந்தியா டுடே எடிட்டர், அவருக்கு பிரசாந்த் கிஷோர் கொடுத்த பேட்டி. மூன்றாவது, அர்ணாப் கோஸ்வாமிக்கு பிரசாந்த் கிஷோர் கொடுத்த பேட்டி. இந்த 3ஐ தான் நாம் அடிப்படையாக எடுத்துக்கொள்கிறோம். இதுல அந்த லீக் ஆன ஆடியோ கிளிப், இந்த ஆடியோ கிளிப்பு எப்படி லீக் ஆச்சு அப்படின்னா, ஆக்சுவலா அந்த ஆடியோ கிளிப் எங்க இருந்து வந்தது அப்படின்னாக்க, ஆப்பிள் ஐபோன்ல மட்டுமே இயங்கக்கூடிய கிளப் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு செயலி, அந்த செயலியின் மூலமாக பிரசாந்த் கிஷோர் பல்வேறு பத்திரிகையாளர்களோடு உரையாடி இருக்கிறார். அப்போ அது அதுக்குள்ள இந்த பப்ளிக் அண்ட் பிரைவேட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் உண்டு. அது பப்ளிக்ல அவர் உரையாடி இருக்கிறார். அப்படி உரையாடின அந்த என்டையர் உரையாடலை யாரோ ஒருத்தர் பிஜேபி ஹெட் குவார்டர்ஸ்க்கு லீக் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து ஒரு கரஸ்பாண்டன்ட்லயே ஒருத்தர், அதுல ஒரு சில போர்ஷனை மட்டும் பிஜேபி ஐடி விங் செக்ரட்டரி அமித் மால்வியா, அவர் தான் தேசிய அளவுல ஐடி விங், பிஜேபி ஐடி விங் சீஃப், அவர் லீக் பண்ணினார். அந்த வீடியோ கிளிப்ல பிரசாந்த் கிஷோர் பல்வேறு கரஸ்பாண்டன்ஸ்க்கு பதில் சொல்லுகிறார். அதுல அவர் சொன்ன பதில்ல என்னன்னா, வெஸ்ட் பெங்காலை பற்றியது. வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி மிக பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த இருக்கக்கூடிய இன்புட்ஸ் அதுதான். மோடி மம்தா அளவுக்கு மிக பெரிய அளவில் பாப்புலராக, ரொம்ப பிரபலமானவராக இருக்கிறார். அவருடைய புகழ் ஓங்கி பறந்து விரிந்து கொண்டு இருக்கிறது.
வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய எஸ்சிஸ் அத்தனை பேரும் இந்த தடவை பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதுவும் இந்த மத்துவா அப்படிங்கிற அந்த எஸ்சி கமிட்டில 75% பிஜேபிக்கு போடுவாங்க, 25% தான் திரிணாமுல் காங்கிரஸுக்கு போடுவாங்க. ஹிந்துக்களுடைய ஓட்டு டோட்டலா பிஜேபிக்கு தான் டிரான்ஸ்பர் ஆகும் போல இருக்கு. அங்க மோடியுடைய புகழ் என்பது சாதாரண ஒரு கட்சி தலைவருக்கு உண்டான புகழ் மாதிரி அல்ல. அங்க மோடி கல்ட் அப்படிங்கிறதே இருக்கு, அதாவது மோடி வழிபாடே இருக்கிறது, மோடி பக்தர்களாக இருக்கிறார்கள். இவ்வளவும் அவர் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய இப்ப இருக்க நிலவரம் குறித்து ரொம்ப வெளிப்படையாக பேசியிருந்தார். அதுதான் அதை ஒட்டித்தான் அந்த வீடியோ கிளிப் இந்தியா முழுக்க ஒரு பேசுபடு பொருளாக மாறியது, பல்வேறு விவாதங்களுக்கு வழிவகுத்தது. அது பற்றி நாம கூட ஒரு தனியா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கோம், அது நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதுல ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி என்னன்னா, மேற்கு வங்கம் தொடர்பா இதுக்கு முன்னால இருந்தே தொடர்ந்து பிரசாந்த் கிஷோர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்பவும் பேசுகிறார். அதுக்கு முன்னால மேற்கு வங்கம் சார்ந்து பிஜேபி இவ்வளவு சீட்டுக்கு மேல போகாது, அப்படி போனா நான் இப்படி பண்றேன் அப்படிங்கிற சவால், இப்படி ஏதோ ஒண்ணு மேற்கு வங்கம் தொடர்பா பிரசாந்த் கிஷோர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த தடவை பிரசாந்த் கிஷோரோட கிளையன்ஸ் அப்படின்னா 2 பேர். ஒருவர் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி, அல்லாட்டி திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு கிளையண்ட் தமிழ்நாட்டில் இருக்க டிஎம்கே சீஃப் மு.க. ஸ்டாலின். இப்ப என்னுடைய டவுட் என்ன அப்படின்னா, மேற்கு வங்கம் குறித்து இவ்வளவு பேசுகிற பிரசாந்த் கிஷோர் ஒரு டயத்துல மேற்கு வங்கத்துல பிஜேபி 2 டிஜிட்டுக்கு மேல போகாதுன்னு சொல்லி இருக்கிறார். இப்பொழுது அங்க இருக்கக்கூடிய மாறி இருக்கக்கூடிய நிலவரம் குறித்தும் பதிவு செய்கிறார். பல்வேறு கோணங்கள்ல மேற்கு வங்கம் குறித்து அவர் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே வந்திருக்கிறார். அவர் ஏன் இங்க தமிழ்நாடு குறித்து எதையும் வெளிப்படையா சொல்லல? இது ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு பிரசாந்த் கிஷோர் ஏதோ ஒரு அறிக்கை கொடுத்ததாகவும், அல்ல 180 சீட்டு குறையாம ஜெயிப்பீங்கன்னு சொன்னதாகவும், அதே போல இன்னொருத்தர் சொன்னாங்க என்னன்னா 210 சீட்டு குறையாம ஜெயிப்பீங்கன்னு அவர் ஒரு அறிக்கை கொடுத்தார். இப்படி ஒரே தகவல்களாக வந்து கொண்டு இருக்கின்றன, ஒரே ஆளாளுக்கு கலப்பி விடுறதுதான். இப்ப பிரசாந்த் கிஷோர் வெஸ்ட் பெங்கால் பற்றி இவ்வளவு பேசுகிற மாதிரி அவர் தமிழ்நாடு குறித்து வெளிப்படையாக பேசாதது. இப்ப தமிழ்நாட்டுல அவருடைய கிளையண்ட் 234 தொகுதியில 200 தொகுதி ஜெயிக்கிற மாதிரி இருந்தார். ரொம்ப துணிச்சலா அவர் தைரியமா சொல்லலாம் இல்லையா, தமிழ்நாட்டுல இந்த தடவை திமுக அப்படியே ஸ்வீப் பண்ண அள்ளிட்டு போகும், திமுகவின் வெற்றியை யார் வந்தாலும் தடுக்க முடியாது, வேணா பாருங்க நான் சேலஞ்ச் பண்றேன் அவர் சொல்லி இருக்கலாமே. ஆனால் தமிழ்நாடு குறித்து அவர் எதுவுமே பேசுவதில்லை. அவரை தொடர்ந்து ஒரு மௌனம் காக்கிறார். அதாவது பிரசாந்த் கிஷோர் கூறியதாக சொல்லி திமுக தரப்பில் இருந்துதான் அவ்வப்போது எதையும் கிளப்பி விடப்படுகிறது, இல்லாட்டி சமூக ஊடகங்கள் மூலமாக சில விஷயங்கள் அதுவாக கிளப்பி விடப்படுகின்றன, மீடியாக்கள் பேசுகின்றன. சோ மொத்தத்துல பார்த்தா திமுக பேசுகிறது, திமுக தலைவர் அவ்வப்போது பேசுகிறார், நாங்க 200 சீட்டு குறையாம ஜெயிச்சிருவோம், 234 சீட்டுமே ஜெயிச்சிருவோம் போது இருக்கிறது. இல்ல டிஎம்கே லீடரே பேசுகிறார், எம்.கே. ஸ்டாலின் பேசுகிறார், இப்படி ஆளாளுக்கு பேசுகிறாங்க. ஆனால் பேச வேண்டிய ஒருவர் மட்டும் இப்ப வரைக்கும் பேசவே இல்லை, அவர் பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோர் ஏன் மௌனமாக இருக்கிறார்? தன்னுடைய கிளைண்ட் திட்டவட்டமா 100% அப்படியே ஸ்வீப் பண்ணுவார் அப்படின்னா அத முதல்ல பிரசாந்த் கிஷோர் பேசினா, ஒருவேளை அதே போல ரிசல்ட் வருகிற போது அது அவருக்கு பெருமை தானே. நான் அன்னைக்கே சொன்னேன், அடிச்சு சொன்னேன், இந்த வந்துதான் இல்லையா அப்படின்னு கேட்க முடியும்ல. இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னால ரொம்ப தைரியமா, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாலேன்னு கூட வச்சுக்கோங்க, தைரியமா சொல்ல முடிஞ்சதுல இந்த மாதிரி டபுள் டிஜிட்டுக்கு மேல பிஜேபி போகாது, போனா நான் ட்விட்டரை விட்டு வெளியில போறேன், இப்படிலாம் பிரசாந்த் கிஷோர் சொன்னாரா இல்லையா? அதே போல இங்க இவ்வளவு பெரிய இமாலய வெற்றி திமுகவுக்காக காத்திருக்கிறது என்று சொன்னால், பிரசாந்த் கிஷோர் தன்னுடைய வாயை திறந்து மாபெரும் வெற்றியை திமுக அடையும் என்று ஏன் சொல்லவில்லை? இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரே டயத்துல 2 கிளைண்ட், அல்ல 2 கிளைண்ட்ல ஒரு கிளைண்ட பத்தி மட்டுமே அடிக்கடி ஏதோ ஒன்று பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் இன்னொரு கிளைண்ட பத்தி பிரசாந்த் கிஷோர் பேச மறுக்கிறார். இந்த மௌனம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அதுக்கடுத்தது பிரசாந்த் கிஷோர்
இந்தியா டுடே எடிட்டர் ராஜ்தீப் சர்தேசாய்க்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அது வந்து யூடியூப்ல ஏப்ரல் 11 பதிவேற்றம் செய்யப்பட்டது. இதுல வந்து அந்த இன்டர்வியூல ரொம்ப முக்கியமான அந்த வீடியோ கிளிப்பிங் அதை வந்து நம்ம போட முடியாது, பப்ளிஷ் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியா டுடேக்கு சொந்தமானது, காப்பிரைட் ப்ராப்ளம்லாம் வரும். அதனால அந்த ராஜ்தீப் சர்தேசாய்க்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் இடையில் நடந்த அந்த உரையாடலை நான் தமிழாக்கம் செய்திருக்கிறேன். அதை மட்டும் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அது சார்ந்து பல கேள்விகள் இருக்கு, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது ராஜ்தீப் சர்தேசாய் என்ன கேட்கிறார் அப்படின்னா, தமிழகத்தில் திமுகவுக்கும் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசுக்கும் நீங்கள் செய்து வருகிற மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அளவிலான அரசியல் வியூகங்கள் பெரும் மாற்றங்களை உருவாக்குமா? அதுக்கு பிரசாந்த் கிஷோர் பதில் நோ. உடனே ராஜ்தீப் சர்தேசாய் நெத்தியில அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார். அப்புறம் எதற்காக கோடாறு கோடி பணம் கொடுத்து உங்களை ஹயர் பண்ணுகிறார்கள், உங்களை அமர்த்துகிறார்கள்? அதுக்கு பிரசாந்த் கிஷோர் பதில், நீங்கள் சித்தரிப்பது போல அது உண்மை அல்ல, அது பற்றி இன்னொரு நாள் பேசலாம். ஒரு கட்சி வெல்லுவதும் தோற்பதும் அதன் உள்ளார்ந்த பலம், அதாவது இன்ட்ரின்சிக் ஸ்ட்ரென்த், அந்த கட்சியின் தலைமை, லீடர்ஷிப் ஆஃப் த பார்ட்டி, அந்த கட்சி என்னென்ன செய்திருக்கிறது, என்னென்ன செய்யவில்லை, இது போன்ற விஷயங்களை சார்ந்தது. எங்களை போன்றவர்கள் மார்ஜினை கூட்டுவதற்காக மட்டுமே உதவி செய்கிறோம். இது பிரசாந்த் கிஷோர் சொன்னது. உடனே ராஜ்தீப் சர்தேசாய் கேட்கிறார், அப்படி எனில் உங்களால் தோற்கிற பக்கத்தை வெல்லுகிற பக்கமாக மாற்றி வைக்க முடியாது, அப்படித்தானே? பிரசாந்த் கிஷோர், ஆம், முடியாது. எங்களால தோக்கிறவங்கள ஜெயிக்க வைக்கிறது அந்த மேஜிக்ல எங்களால பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு மார்ஜினை புஷ் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லுகிறேன். அதாவது இது என்ன அப்படின்னா, ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்த. 99 மார்க் வாங்கக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்த ஒருத்தனை 100 மார்க் வாங்கக்கூடியவனாக மாற்றுகிற வேலையை நான் செய்வேன் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லுகிறார். அவ்வளவுதான். சோ அந்த 99 மார்க் வாங்கணும் பாருங்க, அது அந்த பார்ட்டி தான் பார்த்துக்கணும். அந்த மார்க் வாங்குற வேலை அது அவங்கள பொறுத்துனது. இந்த கூடுதலா 1 மார்க் வாங்கி அந்த சென்டத்தை அச்சீவ் பண்றதுக்கு பிரசாந்த் கிஷோர் புஷ் பண்ணி விடுவார். அந்த மார்ஜின் மட்டும் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதுதான் எங்களால செய்ய முடியும். மற்றபடி தோக்குற மாதிரி இருக்கணும் ஜெயிக்க வைக்கிறது, அதே போல ஜெயிக்கக்கூடிய லெவல்ல இருக்கிறவன தோல்வியுற செய்வது, இந்த மாயாஜாலங்களை எல்லாம் நாங்கள் செய்ய முடியாது. இதை ரொம்ப வெளிப்படையாகவே பிரசாந்த் கிஷோர் சொல்லுகிறார். இதுல எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இது ஏன் திடீர்னு பிரசாந்த் கிஷோர் இப்போ இந்த மாதிரி எல்லாம் சொல்லணும்? என்ன காரணம்? அதாவது இப்போ இந்த தடவை இவர் சொல்லி இருக்கிற இந்த கான்டெக்ட்ல அவருக்கு ஆல் ஓவர் இந்தியா 2 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. தமிழகத்துல டிஎம்கே, மேற்கு வங்கத்துல திரிணாமுல் காங்கிரஸ். ஒருவேளை நாளைக்கு ரிசல்ட் வேற விதமாக வந்தா, எதிர்மறையாக வந்தா, என் தலையை உருட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்பவே அவர் சொல்ல தொடங்கி விட்டாரா வேறு விதமாக? நாங்க அதாவது அதுல அவர் தெளிவா சொல்றாரு, கட்சியோட தலைமையை பொறுத்து கட்சிக்கு உள்ளார்ந்த பலம் இருக்கணும். அவங்க என்ன செஞ்சிருக்காங்க செய்யல, இதெல்லாம் தான் வெற்றியை தீர்மானிக்குது. இது எதுவும் அப்படின்னா இந்த வெற்றியை தீர்மானிக்கிறது இந்த கட்சி தான் பங்கு வகிக்கிறதே ஒழிய பிரசாந்த் கிஷோருடைய பங்கு எதுவும் கிடையாது. இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி 99 மார்க்குக்கு தகுதி பெற்று விட்டால் 100 மார்க், அந்த 1 மார்க்குக்கு குச்சியால அப்படி தள்ளி விடுவார். அதுதான் பிரசாந்த் கிஷோர் செய்யற வேலை. இந்த அளவுக்கு மெனக்கெட்டு இதை இவ்வளவு தூரம் சொல்லுகிறார் அப்படின்னா, இதுக்கு முன்னால பிரசாந்த் கிஷோர் பிள்ளை சொன்னதே கிடையாது. அதான் ஆச்சரியம். இதுக்கு முன்னாலேயே அவர் பல காலம் ஒர்க் பண்ணி இருக்கிறார். ஆனா இந்த மாதிரிலாம் அவர் சொன்னதே கிடையாது. இப்ப நிறைய டோன் மாறுகிறது. அவரை இப்போ அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிற ஒரு பயத்துல அவர் தன்னை வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கொள்ள ஆரம்பித்து விட்டார். சோ எப்படி அரசியல்வாதிகள் அநேகமா தோல்வியை உணர்ந்ததும் இந்த தோல்விக்கான காரணங்களை தயார் செய்ய ஆரம்பித்து விடுவார். ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாலே இவிஎம் மிஷினை பத்தி ஒண்ணு கிளப்புவாங்க, இல்லாட்டி எலெக்ஷன் கமிஷனை வச்சு பேச ஆரம்பிப்பாங்க, இல்லாட்டி ஆளுங்கட்சியின் மீது குற்றம் சொல்லி அப்படியே ஆரம்பிப்பாங்க. அதே போல இப்ப பிரசாந்த் கிஷோர் ரொம்ப வெளிப்படையாக எங்க கையில எதுவும் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக சொல்லி இருக்கிறார். அப்படின்னா இது வந்து இந்த 2 மாநில தேர்தல் முடிவுகள் தொடர்பான விஷயத்துல பிரசாந்த் கிஷோருக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? அவர் என்ன விரும்புகிறாரோ அந்த விரும்பின திசையில் முடிவுகள் வருவதில்
அநேகமாக பிரச்சனை இருக்கும் என்று அவர் கருதுகிறார். அவர் விரும்பின டைரக்ஷன்ல முடிவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு என்று அவர் இப்போது கருத தொடங்கிவிட்டாரோ என்று என்ன தோன்றுகிறது. இது அநேகமா இந்த மாதிரி அவர் பேசி இருக்கிறது நிச்சயமா டிஎம்கேவுடைய வயிற்றில் புலியை கரைத்திருக்கும். அண்மை காலமா பாத்தீங்கன்னா டிஎம்கே சைட்ல இருந்து ஒரு விதமான அமைதி இருக்கு, ஒரு ஆர்ப்பாட்டம், ரொம்ப ஒரு தம்பட்டம் அடித்துக் கொள்வது, அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப குறையல, ஆனா கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி. ஒருவேளை இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோருடைய ஆட்டிடியூட் அதுக்கு காரணமா என்ன என்று தெரியவில்லை. எது எப்படியோ மீண்டும் சொல்லுகிறேன், தமிழ்நாடு பற்றி அவர் வெளிப்படையாக கருத்து தெரிவிக்காமல் இருந்து வருவது ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல ஒன்றை நாம் குறிப்பிட்டாக வேண்டும். அதாவது 2020 பிப்ரவரி 4 தி பிரிண்ட் அப்படிங்கிற இணையதள இதழ்ல ரோஹித் திவாரி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட் பிரசாந்த் கிஷோர் பற்றி ஒரு ஆர்டிகிள் எழுதியிருப்பாங்க. அதுல அவர் சொல்லியிருப்பாங்க, பிரசாந்த் கிஷோர் எப்போதுமே எது ஜெயிக்கும் அப்படிங்கிறத ஓரளவு கெஸ் பண்ணிட்டு அந்த பக்கமா சேர்ந்துப்பாரு. சேர்ந்து ஜெயிக்கிற பக்கத்துல சேர்ந்து விட்டு தன்னால் அது ஜெயித்ததுங்கிற மாதிரி காட்டிக்கொள்வார். அதே நேரத்துல அப்படி இல்லாமல் அவர் மாற்றி எப்பெல்லாம் ஒரு அணியில் இணைத்துக் கொள்ளுகிறாரோ அந்த டயத்துல அவர் தோல்வி கண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். அது அவரே எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா, அந்த ரோஹித் திவாரி, கிஷோர் டஸ் வெல் when he is with the winning side. வெற்றிகரமான பக்கத்துல சேருகிற போதுதான் பிரசாந்த் கிஷோர் ரொம்ப சிறப்பாக அவர் ஷைன் பண்ணுகிறார். இப்ப அதே நேரத்துல இவர் காங்கிரஸ் பக்கம் சேர்றான்னு வச்சுக்கோங்க, அதை அவங்க சொன்னாங்க. இப்ப ராகுல் காந்தியோட கை கோர்க்கிறார் அப்படின்னா அப்பெல்லாம் he simply couldn't, அவரால் எதுவுமே செய்ய முடிஞ்சது கிடையாது. அதுக்கு நல்ல உதாரணம் 2017 உத்தரப்பிரதேஷ் தேர்தல். அந்த உத்தரப்பிரதேச தேர்தல்ல காங்கிரஸ் பிரசாந்த் கிஷோருடைய கிளையண்டாக இருந்தது. அந்த தேர்தலில் 105 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் 7 தொகுதிகளில் தான் வென்றது. 105 தொகுதியில போட்டியிட்டு வெறும் 7 தொகுதிகளில் 2017 காங்கிரஸ் வென்றது. அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி 384 தொகுதிகளில் போட்டியிட்டு 312 தொகுதிகளில் வென்றது. பிரசாந்த் கிஷோர் மகத்தான தோல்விகளையும் சந்தித்திருக்கிறார். அதனால அவர் ரொம்ப விவரமா என்ன செய்வார்னா, இந்த தடவை யார் ஜெயிப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ் பண்ணி ஜெயிக்கிற பக்கம் அவர் சேர்ந்து கொள்வார். சேர்ந்து கொண்டு விட்டு கடைசியில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த வெற்றியை தன்னால் வந்தது என்பது போல காட்டிக்கொள்வார். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான மாற்றம் என்னவென்றால், இதுவரைக்கும் வெற்றி தன்னால் வந்தது என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு பிரசாந்த் கிஷோர் வெற்றியோ தோல்வியோ ரெண்டும் எங்களால வர்றது இல்லை, அதை அவங்களே வர வச்சுக்கிறது தான், நாங்க இவ்வளவு மட்டும்தான் செய்யறோம் என்று சொல்லுகிற அந்த இடத்துக்கு நகர்ந்து இருக்கிறார். அதாவது அரசியல் அவரை அந்த இடத்துக்கு நகர்த்தி இருக்கிறது. இது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு மேஜர் ஷிப்டா. நேற்றைக்கு வரைக்கும் தன்னை பற்றி ஒரு பெரிய மிகையான மதிப்பீடுகளை கொண்டிருந்த பிரசாந்த் கிஷோர் இப்போது தன்னுடைய உயரம் என்ன என்பதை ரொம்ப பணிவோடும் தன்னடக்கத்தோடும் சொல்லக்கூடிய இடத்துக்கு அவர் சேர்ந்திருக்கிறார். இதுல ரொம்ப உச்சகட்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏப்ரல் 10 ரிபப்ளிக் டிவியில அவர் அர்னாப் கோஸ்வாமிக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியில அவர் சொல்லுகிறார் என்ன அப்படின்னாக்க, இன்னும் கொஞ்ச காலத்துக்கு தான் நான் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருப்பேன், அதாவது அரசியல் வியூக வகுப்பாளராக இருப்பேன், அதுக்கப்புறம் நான் அரசியலுக்குள்ள நுழைஞ்சிடலாம்னு இருக்கேன், ரொம்ப காலத்துக்கு இப்படியே நான் போயிட்டு இருக்க மாட்டேன், ஒரு பொலிட்டிக்கல் அட்வைசர் இந்த மாதிரி எல்லாம் என்னால போயிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுகிறார். சொல்றப்போ அவர் என்ன சொன்னாங்கிறத வாசிக்கிறேன். இஃப் ஐ வின் பெங்கால் ஐ வில் கண்டினியூ இன் திஸ் ஸ்பியர் ஃபார் a couple of years. மேற்கு வங்கத்துல நான் ஜெயிச்சேன்னா நான் இன்னும் ஒரு சில ஆண்டுகள் இந்த துறையில் நீடிப்பேன், அப்படி இல்லைன்னா நான் வேற துறையை பார்த்து, அதாவது அநேகமா அரசியலுக்கு போயிடுவேன், அரசியலுக்கு நான் வரப்போகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதுல என்ன அப்படின்னா, இதுல ஒரு முக்கியமான ஒரு ஷிஃப்ட் ஒன்று இருக்கு. இஃப் ஐ வின் பெங்கால் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிற அந்த சென்டென்ஸ் ரொம்ப முக்கியமா.
நான் மேற்கு வங்கத்தில் வெற்றி பெற்றார். கொஞ்ச நாளைக்கு முன்னால் வரைக்கும் மேற்கு வங்கம் சார்ந்து ஒரே சவடாலாக சவால் விட்டு கொண்டிருந்தவர் பிரசாந்த் கிஷோர். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ரீகால் பண்ணி பார்க்கணும். பார்த்தா தான் இந்த வார்த்தை, இந்த சென்டென்ஸுடைய முக்கியத்துவம் நமக்கு புரியும். 2020 டிசம்பர் 21 அவர் சொன்னார். அதுக்கு முதல் நாள் டிசம்பர் 20 ஒரு பேரணியில ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது பிஜேபியினுடைய தலைவர்களில் மிக முக்கிய தலைவர்கள் ஒருவரான அமித்ஷா என்ன சொன்னார்னா, இந்த தடவை வெஸ்ட் பெங்கால்ல நாங்க 200 தொகுதிகளை வெல்லுவோம் என்று கூறினார். அப்போ அதற்கு அடுத்த நாள் அதுக்கு பதில் சொல்லுகிற விதத்துல பிரசாந்த் கிஷோர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டார். அந்த ட்வீட்ல அவர் சொன்னார், பிஜேபி டபுள் டிஜிட்டுக்கு மேல போகவே போகாது, அப்படி அது போச்சுன்னா என் ட்விட்டர் ஸ்பேஸ்ல நான் வெளியில போயிடுறேன். இது அவர் சொன்னது. இது டிசம்பர் 21 சொன்னார். 2021 மார்ச் 3 இந்தியா டுடேக்கு கொடுத்த பேட்டியில் அவர் சொன்னார், பிஜேபி டபுள் டிஜிட்டுக்கு மேல போகாது, அப்படி போச்சுன்னா என் தொழிலையே விட்டுறேன், நான் வேற ஏதாவது வேலை பார்த்துக்கிறேன். இது அவர் சொன்னது. அதே போல 2021 மார்ச் 26 அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நடத்தின எக்ஸ்சேஞ்ச், ஐடியா எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம்ல இந்தியன் எக்ஸ்பிரஸ் எடிட்டோரியல் ஸ்டாஃப்க்கு அவர் கொடுத்த ஒரு பேட்டியில அவர் சொன்னார், நான் திரும்பவும் சொல்றேன், பிஜேபி டபுள் டிஜிட்டுக்கு மேல தாண்டாது, தாண்டினா என் தொழிலை விட்டு நான் போயிடுறேன். திரும்ப திரும்ப 3 முறை சவடாலாக பேசிய பிரசாந்த் கிஷோர் இப்போது அவர் சொல்லுகிறார், இஃப் ஐ வின் பெங்கால் என்று சொல்லுகிறார். நான் மேற்கு வங்கத்தில் வென்றால் நான் கண்டினியூ பண்ணுவேன், அப்படின்னா வெல்லாமல் போனா. சோ நேற்றைக்கு வரைக்கும் அடித்து பேசிக் கொண்டிருந்த, திட்டவட்டமா நாங்க ஜெயிக்கிறோம், பிஜேபி இதுக்கு மேல போகவே போகாது என்று சொல்லிக் கொண்டிருந்த பிரசாந்த் கிஷோர் இப்ப வெஸ்ட் பெங்காலை பொறுத்தளவுல வெற்றியும் தோல்வியும் 50-50 ப்ராபபிலிட்டி என்கிற இடத்துக்கு சேர்ந்திருக்கிறார். இஃப் ஐ வின் பெங்கால் என்கிற இடத்துக்கு அவர் சேர்ந்திருக்கிறார். இது மேஜர் ஒரு ஷிஃப்ட். அதாவது பிரசாந்த் கிஷோரே தன்னுடைய நம்பிக்கையை இழந்திருக்கிறார். அநேகமா இப்பல இருந்து அவன் அடுத்த தொழில எந்த தொழிலுக்கு போகலாம் என்பதை குறித்து அவரை ஆய்வு செய்ய ஆரம்பித்திருக்கிறார். அவர் அவர் அந்த பேட்டியில சொல்லியிருக்கிறார், அர்ணாப் கோஷன், நான் அரசியல்வாதியாக மாறப்போகிறேன், அரசியலுக்குள்ள நேரடியாக போக போகிறேன் என்றெல்லாம் அவர் சொல்லி இருக்கிறார். சோ அவர் இப்ப இந்த தொழிலை தொடர்ந்து மேற்கொள்ளுவாரா, இல்லாட்டி இந்த தொழிலை விட்டே போய் விடுவாரா, இதெல்லாம் மே 2 தீர்மானிக்கும், திட்டவட்டமாக தீர்மானிக்கும். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா மே 2 ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது. ஆல்ரெடி பிரசாந்த் கிஷோர் அரசியல்வாதியா இருந்தது இல்லையா, அது ஒரு கேள்வி இருக்கு. இருந்திருக்கிறார். கடந்த காலத்துல அவர் கொஞ்ச காலத்துக்கு அரசியல்வாதியாக அவர் இருந்தார். அவர் 2015 நிதிஷ்குமாருக்கு உதவி செய்தார். அதன் பின்பு நிதிஷ்குமார் அவரை பாராட்டி ஜனதாதள, ஐக்கிய ஜனதாதளத்தினுடைய துணைத் தலைவர் பதவியை கொடுத்தார் அவருக்கு. ஆனால் அந்த பதவிக்கு உரிய ஒரு இலக்கணத்தோடு அவர் நடந்து கொள்ளவில்லை. குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை நிதிஷ்குமார் ஆதரித்த போது அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். ரொம்ப நாகரிக குறைவான வார்த்தைகள் கொண்டு நிதிஷ்குமாரை அவர் விமர்சித்தார். அதைத் தொடர்ந்து அவர் 2020 ஜனவரி 29 ஐக்கிய ஜனதாதளத்திலிருந்து நீக்கப்பட்டார். அன்னைக்கு அவர் யார் நீக்கினார் அந்த அறிவிப்பு வெளியிட்டாங்கன்னா, அந்த ஐக்கிய ஜனதாதளத்தினுடைய செக்ரட்டரியாக, அதாவது பொதுச் செயலாளராக இருந்த கேசி தியாகி அவர்கள் அந்த அறிவிப்பை வெளியிட்டார். பவன்குமார் வர்மாவையும் அதே போல பிரசாந்த் கிஷோரையும் நீக்குவதாக அந்த அறிவிப்பை வெளியிட்டார். அந்த அறிவிப்பை வெளியிடுறப்பவே அதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே அந்த அறிவிப்புல என்ன இருந்தது அப்படின்னா, பார்ட்டிஸ் டெசிஷன்ஸ், discipline and loyalty for the leadership is the fundamental requirement. அதாவது கட்சியினுடைய முடிவு, அந்த கட்டொழுங்கு, கட்சி தலைமை மீதான மாறாத விசுவாசம், இந்த மூன்றும் ஒரு அடிப்படையான தேவையா. அது இந்த பிரசாந்த் கிஷோர் இல்லை என்பதால் அவர் நீக்கப்படுகிறார் என்று சொல்லி அவர் நீக்கப்பட்டார். சோ அவருடைய அரசியல் அந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி ரொம்ப குறுகின காலத்திலேயே அது ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு.
அதற்கு பிறகு அவர் வேற ஒரு கட்சியில போய் இடம் பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யல, திரும்ப ஒரு தொழிலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார். இதுல எப்போதுமே நீங்க ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டும், பிரசாந்த் கிஷோருக்கு பொலிட்டிக்கலா சில அம்பிஷன்ஸ் உண்டு. அதாவது பாலிடிக்ஸ்ல உழைச்சு ஒரு இடத்துல மாபெரும் இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறத காட்டிலும் ரொம்ப குறுகின காலத்துல சட்டு சட்டு ரொம்ப மேலான இடத்துக்கு போக வேண்டும் என்கிற ஒரு பார்வை பிரசாந்த் கிஷோருக்கு இயல்பாகவே உண்டு. ஆக்சுவலா அந்த ஒரு பார்வை தான் பிரசாந்த் கிஷோரை மோடியிடம் இருந்து பிரித்தது. ஆரம்பத்துல அவர் மோடியோடு சேர்ந்து இயங்கினார். 2014 தேர்தலின் போது அவர் மோடிக்காக உழைத்திருக்கிறார். ஆனால் அதுல எந்தெந்த இடத்துல பிரச்சனை வந்தது அப்படின்னா, 3 இடங்கள்ல மோடிக்கும் பிரசாந்த் கிஷோருக்கு இடையில பிரச்சனை வந்தது. ஒண்ணு, பிரசாந்த் கிஷோர் மோடியினுடைய மினிஸ்ட்ரியில இடம் கேட்டார், அல்லது ஒரு கேபினெட் அமைச்சருக்கு இணையான ஒரு அந்தஸ்திலான ஒரு பதவி தனக்கு வேண்டும் என்று சொன்னார். மோடி இந்த மாதிரி விஷயம்ல எங்கேஜே பண்ண மாட்டார். நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இவ்வளவு பணம் வேணும்னு கேட்கறியா, உனக்கு பணம் கொடுத்தாச்சு, நீ வேலையை செஞ்சாச்சு, அதோட ஒரு வேலை முடிச்சு போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதை வச்சுட்டு உள்ளுக்குள்ள நுழையிறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நுழைஞ்சு ஊடுருவது, இது எதையும் மோடியும் சரி அமித்ஷாவும் சரி எப்போதுமே அனுமதிக்க மாட்டார். அப்போ இவர் கேட்கிறார் இந்த மாதிரி, அது முடியாது அப்படின்னு நிராகரிச்சார். அதுக்கப்புறம் இன்னொன்று அவர் வைத்த கோரிக்கை பிரசாந்த் கிஷோர், அவருடைய டீம் அந்த ஐபேக் டீம் இருக்கு இல்லையா, அதுக்கு கவர்மெண்ட் துறை சார்ந்த ஒரு பொறுப்பு வழங்கப்படும். அதாவது சில முக்கியமான துறைகள் இருக்கு, அந்த துறைகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்கின்றதை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு இந்த ஐபேக்கு வழங்கப்படணும் என்பதான ஒரு டிமாண்ட பிரசாந்த் கிஷோர் வைத்தார் என்று கூறப்படுவது உண்டு. அதையும் மோடி நிராகரித்தார். அப்புறம் ரொம்ப முக்கியமான கிளாஷ் எங்க வந்தது அப்படின்னா, பில்லிங்ல வந்தது. அதாவது இந்த 2014 மோடி பேசுகிற அந்த காட்சிகளை பதிவு செஞ்சு 3Dல எல்லா இடத்துக்கும் கொண்டு போய், ஈவன் குக்கிராமம் உட்பட எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் மோடியினுடைய பரப்புரை பரவலாக்கப்பட்டது. அப்படி பரவலாக்கப்பட்டப்போ எப்படின்னா, பெரிய பெரிய வேன்ல எல்லாம் கொண்டு போவாங்க, பெரிய ஸ்கிரீன் அது இதுன்னு இருக்கும். அதுல 3D அப்படியே மோடி அங்க நின்று பேசுற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும். பிரமாதமா பண்ணாங்க. அப்போ ஒரு பில் கொடுக்கிறப்போ என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, பிரசாந்த் கிஷோர் அந்த 3Dக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்யூப்மெண்ட்ஸை வாடகைக்கு எடுத்த அந்த சார்ஜஸ் அதையும் சேர்த்து போட்டிருந்தார். அதுல மோடிக்கு லேசா கொஞ்சம் இடிச்சுது, இல்ல ஏதோ தப்பு நடந்திருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு. உடனே அமித்ஷா விட்டு செக் பண்ண சொன்னார். அமித்ஷா தான் செக் பண்ணிட்டு கடைசியில சொன்னாரு, என்னன்னா இதுக்காக இந்த வாடகைக்கு எடுக்கக்கூடியது, இந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஹையர் பண்றது, இதுக்கான சார்ஜஸ் எல்லாத்தையும் எங்க பார்ட்டியே பே பண்ணிட்டாங்களே, நாங்க பே பண்ணி முடிச்ச ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒரு பில்ல ப்ரொடியூஸ் பண்றீங்களே, நாங்க எப்படி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுலதான் பிரசாந்த் கிஷோர் ரொம்ப கடுப்பாய், என்ன இவங்ககிட்ட காசை கறக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லித்தான் வெளியில போனார். அதற்கு பிறகுதான் மோடிக்கு எதிரான ஒரு அலைன்மெண்ட்டை தொடர்ந்து உருவாக்குவது அப்படிங்கறத அவர் தீவிரமாக ஈடுபட்டார். அதுக்கப்புறம் இந்த நிதிஷ்குமார் தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன், அதுக்கு முன்னால ஒரு பெரிய கேம்பெயின் ஒண்ணு பண்ண போறேன், பாத் பீகார் கி அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் ஒண்ணு ஆரம்பிக்க போறேன், அது இந்த வர இருக்கும் பீகார் தேர்தலில் பெரும்பங்கு வகிக்கும் என்று அவர் பெரிய அளவுல ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். உடனே அவருக்கு பிரசாந்த் கிஷோருக்கு இயல்பாகவே நண்பர்களாக இருக்கக்கூடிய ஆங்கில ஊடகவியலாளர்கள் அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து, எங்க பார்த்தாலும் பிரசாந்த் கிஷோரை ஏதோ ஒரு பெரிய கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படி இப்படின்னு சொல்லி பெரும் பரப்புரையை தங்களுடைய ஊடகங்கள் வாயிலாக நிகழ்த்தினார்கள். கடைசியில தேர்தலும் வந்தது, அதுவும் முடிஞ்சது, திரும்பவும் நிதிஷ்குமார் சிஎம் ஆயிட்டார். ஆனால் அவர் ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன அந்த பாத் பீகார்கி மட்டும் என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி பிரசாந்த் கிஷோருக்கே மறந்துருக்கும். அதனால பிரசாந்த் கிஷோருடைய ஆல்ரெடி அரசியல்வாதி ஆகணும் அப்படிங்கிற அவருடைய முயற்சி அது தோல்வியில் முடிந்த முயற்சியாகவே தான் மாறி இருந்தது. பட் எதிர்காலத்தில் அவர் சக்சஸ்ஃபுல்லா வருவாரா என்பதை காலம்தான் தீர்மானிக்கும். அதனால இப்போ வரக்கூடிய அந்த மே 2ஆம் தேதி வர இருக்கக்கூடிய அந்த தேர்தல் முடிவுகள் அரசியல்வாதிகளை மட்டுமல்ல, கட்சிகளை மட்டுமல்ல, அது பிரசாந்த் கிஷோரையும் தீர்மானிக்கும். பிரசாந்த் கிஷோர் போன்ற பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளுடைய எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும். அதனால பிரசாந்த் கிஷோர் இனி செல்ல வேண்டிய பாதை எது என்பதை காட்டக்கூடியதாக இந்த மே 2 அமையும் என்று நான் எண்ணுகிறேன். நன்றி, வணக்கம்.
கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல். இது வாய்மையின் எக்காலம்.